ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோ ரீடர். இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இதில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கா, அதனால தான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு சூழ்ந்திருக்கா இந்த பிரச்சனை, இதிலேருந்து எப்போது நீங்கள் வெளியில் வர்றது, அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை விட்டு எப்போது உங்களோட லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ப்ரெடிக்ஷனில் பார்க்குறோம். இது சாமுவேல் ஏஞ்சல் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று கொடுங்க. ஹைப் அப்படிங்கிறது கமெண்ட்லேயே இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் தட்டி விடுங்க. நிறைய மக்களுக்கு போய் நம்ம சேனல் ரீச் ஆகும். ஸோ இந்த ரீடிங் ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். ஃபைல் எதுவும் செலெக்ஷன் கிடையாது, கலெக்டிவாக தான் வருது எனக்கு இன்ட்யூஷன். அதனால் நான் கலெக்டிவில் தரேன். இப்போது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் யாருக்கெல்லாம் இருக்குது, அதனால் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா உங்கள் லவ் லைஃப் ஒரு திருமண வாழ்க்கையில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ மாறும், எப்போ அந்த நபர் உங்கள் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க, ஓகே? ஒரு சிலருக்கு உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் என்னவோ, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குதா உங்களுக்கு? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறார்? அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்போ மூவ் ஆன் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எடுக்கணும்னு நினச்சேன். அப்படியே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு மெயின் நிறைய பேருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் கூட நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க. அதனால் சரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்தேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் கார்ட்லேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி இன்னொரு லைஃப் பார்ட்னர் மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவும் உங்களுக்கு திரும்ப வராமல் நீங்கள் அங்கே உங்களுக்கான அந்த ஆப்ஷன் நிராகரிக்கப்படுகிறது. ஓகேவா? உங்களோட அன்பை அவங்க புரிஞ்சுக்கலாம். இது அவங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இது சடனாக இது கிடையாது. இந்த தேர்ட் பார்ட்டி, ஓகேவா, அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் நபரை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு சிலருக்கு கலெக்டிவில் வருது. இது கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். அதனால் இந்த சிச்சுவேஷன், அந்த நபரை பற்றின ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அந்த இதில் இருந்தீங்கன்னா புரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. சரியா? அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் புரிதல் ஏதாவது வேணும்னா ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஏன் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இது போகுது அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்கோபம் ஜாஸ்தியாக வரும். சடனாக கோவப்படுறது, வார்த்தைகளை விடுறது. இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வேறு யாருமே கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. எனக்கு வர ரீடிங் நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருமே வேணாம், எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாயே எல்லாத்தையும் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அதனால் கொஞ்சம் மைண்ட்ஃபுல் இல்லாமல் பேசிடுறீங்க. அப்புறம் உட்காந்து அச்சோ வடை போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆமாம், கரெக்ட். ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. அப்புறமா யோசிப்பீங்க, வார்த்தையை விட்டுருவீங்க, கோவப்படுவீங்க, சண்டை போட்டுருவீங்க. அடடா நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கலாம், நம்ம ஆளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், பிரேக் ஆனது நம்மளால தான், ஓகே பார்க்கலாம், திரும்ப ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஃபாலோஅப்ஸ் பண்ண முடியுமா, அப்படி தோணும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா?
ஓகே, இது ஒரு சிலருக்கு செல்லங்களே, எல்லோரும் கிடையாது, ஒரு சிலர் மக்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஒரு சாரார் வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரல. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு அப்ரோச் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க பக்கம் அவங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கவனமாக நம்ம இந்த ப்ரிடிக்ஷனில் சில உண்மையான ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன் சொல்லுங்க. நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் இன்னொருத்தரோட லைஃப்பில் வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னா டிவைன் அதை அலைன் பண்ணுவாங்க, ஆனால் நிலைக்காது. ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு இந்த 10 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம், எதை வேணாலும் யாரோட லைஃப்பில் வேணாலும் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் லைன், ஒரு சரியான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாமல், ஒரு குருவோட அந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சரியானதான்னு முதல்ல உங்கள் மனசாட்சி, உள் மனசாட்சியே சொல்லிடும். நீ பண்ணுறது தப்பு, நீ இதை பண்ணேன்னா உனக்கு பெரிய ஒரு இது இருக்குது உனக்கு அப்படின்ட்டு. ஆனால் செய்கிற தப்புக்கு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கெலாம் நீங்கள் அந்த தப்புக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்கணும் ஃப்யூச்சரில். ஏன்னா இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தி இன்னொரு ஃபீமேல் ஆர் மெயில் எனர்ஜியை வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, அவங்க லைஃப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பாவகர்மா உங்களை சும்மா விடாது. அதனால் சில பேர் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களை சொல்லலை, உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஆள் வந்திருக்கு. அந்த ஆள் வந்து உங்களை விட எங்கே இருக்கும், கொஞ்சம் வயசு வித்தியாசம் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 10, 5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நல்லா. ஸோ உங்கள் ஆள் வந்து அவங்க ரொம்ப நல்லா எங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க சொல்லிட்டு கவுந்துட்ருப்பாங்க. மேபி அப்படி கூட தோணுது எனக்கு, அப்படி தான் வருது. ஸோ இதை நினச்சி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறீங்க. சரியான ஒரு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இப்போது டே டைமில் வந்து ரொம்ப யோசித்து எப்படியோ பகல் டைமில் உங்களோட டியூட்டியை கடமைக்குன்னு செய்வீங்க. இன்வால்மெண்ட்டே இல்லாமல் தான் செய்கிறீங்க. அடிக்கடி தனிமையை விரும்புகிறது, அடிக்கடி தனிமையில் வந்து யார் கூடயும் மிங்கிள் ஆகாமல் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து யார்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கலந்து பேச மாட்டீங்க, மனம் விட்டு பேச மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸில் கூட கொஞ்சம் செப்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவீங்க. யார்கிட்டையும் அவ்வளோ இது ஷேர் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தூங்கும் போது தான் உங்களுக்கு நிறைய தாட் ஓடும். அப்படியே மைண்டு அப்படியே நிறைய எண்ணங்களை இந்த தேர்ட் பார்ட்டி. சில நேரம் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு சிலர் மக்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நம்ம வார்த்தையை விட்டோம், நம்ம அதனால் இப்போ வந்து இதை ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதோ, நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, இப்போ உட்காந்து யோசித்து வடை போச்சேன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க ஒரு சில செல்லங்கள். ஒரு சிலர் அந்த பிலோ 20, 25 இருக்கிறீங்கள, அவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் வார்த்தையை விட்டுருக்கீங்க. கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்கள்ல, உங்களுக்கு கூட இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் நபரோட அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை லவராக இருக்கலாம். ஏன்னா திருமணம் ஆனவங்களுக்கும் சேர்த்து தான் பார்க்குறேன். சில பேர் வந்து உங்களோட கணவராக இருக்கலாம், இல்லைனா மனைவி. ஓகேவா? மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை விட்டுட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்க இப்போது நோ கான்டாக்டில். ஆனால் இன்னொரு ரிலேஷன்ஷிப் உங்களை அப்ரோச் பண்ணுது. இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாமா வேணாமா யோசனையில் இருக்கீங்க. இந்த லைஃப்பை இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? நான் ஃபுல்லாக சப்போர்ட் உனக்கு தரேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், என்னால் உன்னோட லைஃபையே மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகே, நீங்கள் அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் இப்போது ஒரு ஃபேமிலியில் இப்போ நீங்கள் திருமணமானவங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அட்ராக்ஷன் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக மூவ் ஆன் பண்ணிவிட்டு
ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, எது ஒரு லீகலான ஒரு விஷயமோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சிங்கிளாக ஆகிட்டு அப்புறம் இந்த நபரோட நீங்கள் வந்து உங்களோட உறவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் சொசைட்டியோட அதாவது சொசைட்டியில் வந்து நீங்கள் ரொம்ப என்னென்னா 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது செல்லங்களே. உங்களோட உறவு அதுக்கு தான் திருமணம்னு ஒரு இது வந்து சம்பிரதாயத்தை வந்து நம்மளோட கல்ச்சரில் வச்சாங்க. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்போ வேணாலும் இருந்துட்டு போகலாங்கிறது கல்ச்சர் கிடையாது. அது மாதிரி இருந்தால் யாரும் வந்து வேணாம், அது என்ன மனித குலம் வேறு மாதிரி டைரெக்ஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சர் மாதிரி நம்ம கல்ச்சரை மாற்றி விட்றாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒரு நபரோட ஒன்று இணக்கம் இல்லையா, வேண்டாம், அந்த செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் டிவைன் பாத்தில் தரேன். உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து வெளியில் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, கன்சல்டேஷன் வாங்க. உங்களுக்கு வந்து சைக்காட்டிஸ்ட்டாகவும் இருக்கேன் நான். உங்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க லைஃப்பை? குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசை தினம். அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக் அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும். ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது. ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை, இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும். அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கண்டிப்பாக உங்களோட 6 சக்கரா, உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். வரக்கூடிய அந்த நபருக்கும் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட 6 சக்கரா இம்பேலன்ஸ். ஆனால் அவங்களுக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர், அவங்க நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணிக்கணும், இவங்க தான் நமக்கான பார்ட்னர் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சில பேர் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, அவங்களோட நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியுது. உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதை பண்ணுறாங்க. சரியான முடிவெடுங்க. டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக உங்கள் லைஃப்பை அவங்க வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நம்ம டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களாம் பிளஸ்டு சைல்டு. நீங்கள் கரெக்டான டைரெக்ஷன் வாங்க, உங்களுக்கு டிவைன் உங்களுக்கு சரியான வழிகாட்டும். நான் சொன்னேன் இல்லையா, சில தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட நபரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய அபத்தமாக போய் நிற்கிது பார்த்தீங்களா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணால் நமக்கு நடந்துடும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஏன் மேடம் டிவைன் அதை அப்போ அலைன் பண்ணி தராங்க? டிவைனுக்கு தெரியும்ல, நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி அந்த உறவே தப்பான உறவு, அதையே எனக்கு வந்து அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? டிவைன் உங்களோட சொந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. உனக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணு, நீ நல்லது பண்ணால் நல்லது உனக்கு நடக்கும். யாரோட சுதந்திரத்துலேயும் நீ இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் பண்ணணும்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. மீன்ஸ் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. அதுக்கு தான் வந்து குருமார்களுடைய அந்த கல்வி, அவங்களோட அந்த இதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி அவங்களோட வழிகாட்டுதலில் வந்தீங்கன்னா
சில உங்கள் மனம் வந்து பக்குவப்படும். இன்றைக்கி நீங்கள் வந்து குருகுல கல்வியெல்லாம் யாரும் கற்றுக்கல, நீங்கள் போய் மெட்டீரியலிஸ்டிக்கான கல்வியை கற்றுக்குறீங்க. அங்கே வந்து உங்களை ரோபோ மாதிரி, உங்களை செல்ஃபிஷான குழந்தைகளாக உங்களை பூஸ்ட் பண்ணி விளையாண்டுட்டாங்க. அப்போ உங்கள் மனம் எப்படி யோசிக்கும்? செல்ஃபிஷாக தான் யோசிக்கும். நான் வாழ்ந்தால் போதும், அவங்க பிரேக்கில் இருக்காங்களா, சரி நான் அட்ராக்ட் பண்ணி நான் என் பக்கம் எடுத்துக்கிறேன், இதுதான் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் கூட சில பெண்கள் வந்து அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மேல் பார்த்தாலும் சரி, சில மேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபீமேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் நபரை, உங்களோட அந்த மெயில் எனர்ஜியை சில கேர்ள்ஸ் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி தன் பக்கம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தெரியுது. இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அந்த நல்லது கெட்டது தெரியல. அவங்க படித்த எஜுகேஷனில் அதெல்லாம் கிடையாது. இங்கே நான் வந்து டிவைன் பாத்தில் நீங்கள் வந்து ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக உங்களோட தலைவிதியை மாற்றக்கூடிய ஸ்டேஜில் நாங்கள் கடவுள் எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாரு. கடவுள் வந்து நேரில் எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் பண்ணுற முட்டாள்தனம் என்னன்னு தெரியுமா? கடவுள் முன்னாடி வந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். எல்லாத்தையும் ஒவ்வொரு தேவையும் அவர் வந்து முன்னாடி வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தை சாப்பிட்லையா, உடனே காலையில் என்ன பண்ணுவாங்க சில அம்மாக்கள் பண்ணுற வேலை சொல்கிறேன். அந்த மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து ஸ்பூனில் வாயில் எடுத்து ஊட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சில அம்மாக்கள் சில குழந்தைகளை சோம்பேறி ஆக்கிறது இவங்க தான். அது சாப்பிட்றதுக்கு கூட அந்த குழந்தைய அந்த சாப்பாட்டை எடுத்து ஒரு இன்டென்ஷனோட அதை சாப்பிட்ணும். அந்த சாப்பாட்டு மேலே கவனம் வச்சு சாப்பிட்ணும். சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ணும். சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களா அது மாதிரி? அவசரமாக அப்போ தான் வந்து லேட்டாக எழுந்துக்குவாங்க. காலைல சாப்பிட குவிட் பண்ணிவிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சில அம்மாக்கள் அப்படியே எடுத்துன்னு போய் வாயில் 2 வாயாவது சாப்பிடு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்லு கட்டி அப்படியே அது ஆந்த வேலை வாங்கின்னு ஓடுவாங்களே அந்த மாதிரி. ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பழக்கப்படுத்துறதுனால தான் அந்த பிள்ளைங்கள் அந்த மாதிரி இருக்குங்க, தற்குறியாக இருக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது மாதிரி கடவுள் வந்து உங்களை பக்கத்தில் இருந்து வாயில் கொண்டு வந்து எல்லாத்தையும் திணிச்சு, ஏய் இதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணால் தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும், இவர் தான் நல்ல பர்சன், இவள் தான் நல்ல பர்சன், இவ்வளோ தான் நீ வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவ்வளோலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உன் உள் மனசாட்சிக்கே தெரியும் நீ பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. இங்கே டிவைன் வந்து எல்லாமே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண அதுக்கு தான் கரெக்டான குருவோட ஆசீர்வாதம் பெற்று அவங்களோட வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு டிவைன் பவர் எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லை அடுத்தவங்களோட கர்மாவில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கர்ம வினை பயனை நீங்கள் தேடிக்கிட்டிங்கன்னா அதுவும் நடக்கும். ஓகேவா? தவறுகள், அதாவது நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ரியாக்ஷனை அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஒரு ஆக்ஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆக்ஷன் தவறான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை நம்பி அதை வந்து பிலீவ் பண்ணி நான் எனக்கு அவங்களோட இருந்தால் மட்டும்தான் நான் வாழ்வேன், அவங்க வேறு யார் கூட அவங்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்கள கிளாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து என்கிட்ட வந்து அவர் வந்துடணும் அப்படிலாம் நினச்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேட் கர்மா. இந்த மாதிரியெல்லாம் சில செல்லங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கேட்பீங்க இல்லையா, நீங்கள் வந்து டிவைன்னா என்ன, டிவைன் ஏன் அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க? டிவைன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாடு ராஜா, நான் உனக்கு நான் தேவைப்படும் போது உனக்கு கைடன்ஸ் நான் கொடுப்பேன். குரு ஆஸ் அ குருவாக வந்து உங்கள்கிட்ட நான் டீச் பண்ணுவேன். மாதா பிதா குரு இவங்க தான் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபோடு இருப்பாங்க. கடவுள் வந்து மறைமுகமாக தான் இருப்பார். மறைமுகமாக தான் வந்து உங்களுக்கு இவங்க 3 பேர் மூலமா வழிகாட்டுதல் தருவாங்க. நீங்கள் யாரையுமே மதிக்க மாட்டீங்க, நாங்கள் பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. டிவைன் என்ன பண்ணுவாங்க? இப்போ கூட நம்மளோட இதை பார்க்குறவங்க ஒரு நல்ல சோல், நல்ல ஆன்மாக்கள், பாதிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் பளிச்சுன்னு புரியும். ஓகே, நம்ம லைஃப் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது, நம்ம இதை சரி பண்ணிக்கணும், நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும், நம்ம வந்து நம்மளோட லைஃப் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி, இந்த மாதிரி 3ஆம் நபர் குரு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் போகிற வழி வந்து ரொம்ப காடு மேடு புலி கரடி சிங்கங்கள்லாம் இருக்கிற வழியில் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை போய்ட்டு அடையிறதுக்கு முன்னாடி இதுங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க. இதுவே ஒரு கைடர் உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த பாதிப்பு இருக்கும், இந்த இடம் போனால் இவங்களுக்கு ஆபத்து, இவங்களை சேஃபான வழியில் கூட்டிகிட்டு போகணும். அந்த காலத்துலலாம் கைடர் வருவாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஊருக்கெலாம் போகிறாங்க, நடுவில் நிறையா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, காடு மேடெல்லாம் இருக்குதுன்னா ஒரு கைடர் கூட இருந்தால் தான், அதுவும் பகல் நேரத்தில் தான் பயணிப்பாங்க. இரவு நேரத்தில் எங்கேயாவது தங்கிடுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா?
அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை என்ற அந்த கடலை வந்து நீங்கள் நீந்தி கரை சேருவதற்கு, உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சரியான ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் வேணும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஆபத்தான மனிதர்கள்கிட்ட இருந்து, நான் அந்த சிங்கம் புலி கரடின்லாம் சொன்னேன்ல, அது இந்த மாதிரி கெட்ட மனிதர்களுடைய அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். அவங்களோட அந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வராது. இப்போ புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? எவ்வளோ எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சிச்சோ கண்ணை கட்டுதே வடிவேல் கண்ணு, சிச்சோ கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி இது. சரி, இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எப்போ மூவ் ஆன் ஆகும்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு சிலர் ஒரு வாய்க்கா வரப்பு தகராறுலாம் அதிகமாக இருக்குது, ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்கு. செல்லங்களே, உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க. சீக்கிரமே இந்த இது வந்து மாறும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா குரு வந்திருக்காரு. இந்த இது இப்போ தான் நான் சொன்னேன் குருவை பற்றி. குருன்னா என்ன, ஒரு கைடர் எப்படி உங்களை வந்து ஒரு ஒரு வழியில் நீங்கள் போகும்பொழுது எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது அங்கேருந்து உங்களை கிளியராக கூட்டிகிட்டு போகணுன்னா குருக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணணும். அடுத்த கார்டே அதுதான். நீங்கள் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, அடுத்த கார்டே அதுதான். ஒரு சில செல்லங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய நல்ல போஸ்டிங்கில் இருக்கீங்க, பொசிஷனில் இருப்பீங்க. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஈகோலாம் கூட இருக்குது. நான் இப்போ உங்களோட நபர் வந்து கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்கள தான் இருப்பாங்க, கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். எதையும் வாயில் பேசுகிற ஆளாக்கு இல்லை. ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே ஆக்ஷனில் தான் பதில் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவை ஹீலிங் தான். உங்களுக்கு வந்து உங்களோட உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் மேலே வரணும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களை சுற்றி இருக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அடிக்கடி கிளாஷ் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த உறவுகள் ரீதியான இந்த பிரச்சனைகள், கணவன் மனைவியாக இருந்தால் ரொம்ப வந்து இது ஆகுது உங்களுக்கு. சில பேர் சிங்கிளாக தான் இருக்கீங்க, லவ் லைஃப்லேயே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சிலருக்கு சிங்கிளாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருப்பீங்க. எப்படியும் கிட்டத்தட்ட நியர்பை 40 கிட்ட ரீச் ஆகிருக்கீங்க. 35க்கு மேலே தான் இருப்பீங்க. நல்ல ஒரு ஜாப் ரிலேட்டடாக இதிலலாம் இருப்பீங்க. அதாவது தனித்துவமான ஜாப், ஐடியில் ஒர்க் பண்ணுறது, இல்லைனா வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ இல்லைனா ப்ரைவேட் செக்டார் ஏதாவது சின்ன ஒரு என்டர்ப்ரனர் மாதிரி, ஓகேவா, அது மாதிரி ஒரு ஜாப் எடுத்து பண்ணுறது. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில மக்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க நீங்கள், ஓகேவா. ஏதோ ஒரு அந்த லவ் லைஃப் அந்த இதில் வந்து ஒரு காதல் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ட்ராஜடி அங்கே லேக் ஆகிருக்கு. இப்போ அந்த நபர் உங்களோட இல்லை. மேபி அந்த நபர் வந்து வேறு லைஃப் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். அது வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியலை. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். இதிலேருந்து சீக்கிரமே ஒரு நல்ல மாற்றம் நடக்க போது. நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஏன்னா குருக்கிட்ட சில பேர் சரண்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. இந்த காலம் மாறும், சீக்கிரமே இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டாக இருங்க, நம்புங்க. அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். எப்போ மாறும் சொல்கிறீங்க, மாறும் எப்போ அந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இது கைடன்ஸாக வருது. உங்ககிட்ட தான் சில விஷயங்களை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இது ஒரு சிலருக்கு. அப்புறம் இன்னும் சில மக்கள் எஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப வெல் செட்டில்டு, பேஷனேட்டாக இருப்பீங்க. ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்கள் மனம் வந்து அந்த நபர் செஞ்ச விஷயத்தை ஏற்றுக்காமல், அவங்க ஏன் எப்படி எனக்கு பண்ணலாம், எனக்கு ஏன் அந்த துரோகத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட கர்மா உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நடந்தது ஏதோ ஒரு கர்ம வினையின் பயனாக இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப அதை வந்து போட்டு குழப்பாதீங்க. அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்துலேருந்து டோட்டலாக மூவ் ஆன் ஆகிறதுக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கண்டிப்பாக இதுலேருந்து ஹீல் ஆக முடியும். எப்போது அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு அது வேணவே வேணாம்ப்பா, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன்,
எனக்குன்னு ஒரு ஜாப் கொடுத்துருக்காரு இறைவன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்குறாரு, நான் அதை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக மூவ் ஆன் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 1 இயரில் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் மூவ் ஆன் ஆகிடுவீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரி. ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறதுல நல்ல ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் மற்றவங்க, அதாவது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறவங்க, மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க, ஹீலிங் கொடுக்குறவங்க, தெரப்பிஸ்ட், அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. நிறைய இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இண்டிவிஜுவலாக இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காலம்தான் போயிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு கைடரை பிடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச கைடர், ஆன்மீக குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது நல்லவங்க இருக்காங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போய்ட்டு அவங்கக்கிட்ட கூட இதுக்கான ரெமெடி என்னவோ என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இவ்வளோ புரிதலோடலாம் யார்கிட்டையும் நானும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் டேரோட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அழகாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உறவு அமையலையா, நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டிங்னா அந்த மாதிரி உறவுகள் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. செல்லங்களே தப்பு எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அதை செய்யாதீங்க. நல்ல விஷயங்கள் அதே மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு நடந்தது அநியாயம் நடத்தப்பட்டிருக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணுறாங்க. நீங்கள் மேலே வரணும்னு தான் நீங்கள் குருமார்களை சரண்டர் பண்ணணும். சில பேர் குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு லைஃப் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு சிலருக்கு உங்களோட 6 சக்கரா நிலைகளில் ரொம்ப லேகிங் இருக்குது, எமோஷ்னல் லாக் இருக்குது. அதை சரி பண்ணுங்கள். இப்போ உங்களை ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்க சில செல்லங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கும் சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் பிரேக்கில் இருக்கீங்க. இது இந்த லவ் லைஃப் ஒரு லாங் சப்போர்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போதைக்கு அவங்க ரொம்ப உங்ககிட்ட அன்பு பாசம் எல்லாமே காமிப்பாங்க. ஆனால் இது நிலச்சிருக்குமான்னு கேட்டால் நாட் பாசிபிள். ஏன்னா அது பாசிபிளாக மாற்றிக்கலாம். இல்லை நான் இந்த நோ கான்டாக்டில் இருக்கேன், நான் அவங்க அந்த பழைய லைஃப்லேருந்து விலகிட்டேன், நான் இந்த புது லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. 2 பேருக்குமே ரெக்கார்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் நடக்கும். எழுதி கொடுக்குறேன். ஓகே, நல்லது நடக்கிறதுக்கும் அஷூரன்ஸ் கொடுப்பேன். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஸ்க் இருக்குன்னாலும் அது எனக்கு தெரியுது, அதனால் சொல்கிறேன். அதனால் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதனால தான் என்னால் ஷூராக சொல்ல முடியுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க. இப்போ இருக்க இந்த லைஃப் பிரச்சனையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சில விஷயங்கள்லாம் நாசுக்காக சொல்லிட்டேன். இதுக்கு மேலெலாம் இறங்கி ரொம்ப ஏன்னா எனக்கு கார்டில் தெரிஞ்சுது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் சஃபல் பண்ணும்போதே இன்ட்யூஷனில் வரும். ஆனால் இது ரொம்ப டீப்பாலாம் அதை பேசுகிறதுக்கு முடியாது. இதுவும் நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் வரீங்களா, உங்களுக்கு தனியாக நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட அந்த எரர் என்னங்கிறத சொல்லுவேன். இதில் எல்லோரும் முன்னாடி பப்ளிக்காக அதை சொல்ல முடியாது என்னால். சில விஷயங்களை மட்டும்தான் நாசுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தனியாக ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த 3ஆம் நம்பர் தலையீடு எப்போ மேடம் எங்கள் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகும்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயர் ஆகும். உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சரண்டர் பண்ணணும். தனியாக விர்ச்சுவல் பண்ணுறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இவ்வளோ பிளாக்கேஜஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் வராது, அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. சில பேருக்கு லவ் ப்ரப்போசல் புதுசாக நீங்கள் இது பண்ணுறது சீக்கிரமே கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். நீங்கள் அது ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லை, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்கும். வருவாங்க போவாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்களான்னு கேட்டால் தயங்குவாங்க. பட் இதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய ஃபெதர்லாம் பார்ப்பீங்க, நிறைய அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி திருமணம் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் தான் லேக் ஆகிறீங்க. ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எப்போ இதெல்லாம் எனக்கு ரெடியாக இதுவாகும் அப்படின்ட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்.
டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. டிசிஷன் மேக்கிங் உடனே எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி சில ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கான அந்த கர்ம வினை பயன்கள்லாம் இருக்குது, இல்லை உங்கள் நபருக்கு இருக்குது, இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு லைஃப் போகிறீங்க, அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்குது, அவங்க ஒரு லாங் பாண்டிங் தருவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? சில பேருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் தேர்ட் பார்ட்டி இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரகிள் இருக்குது. இதுக்கெலாம் காரணம் தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரகிள் தான். சரி சொல்லுங்களேன், இந்த ரீடிங்கும் ரொம்ப லாங் வீடியோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. இதோடு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வேணால் ஒரு செக் பண்ணிக்கிறேன். இந்த தேர்ட் பார்ட்டிக்கு 1 இயர் ஆகும்னு சொல்கிறாங்க. டிசிஷன் மேக்கிங் சில பேர் லேக் ஆகிறீங்க, கரெக்டான டிசிஷன் எடுங்க. ஃபைனலாக இந்த கலெக்டிவ் ரீடிங்கில் சாமுவேல் ஏஞ்சல் இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எப்படி மூவ் ஆன் ஆக போகுது? இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சில பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. சில பேருக்கு வந்து இப்போ உங்களோட ஃபேமிலி, அதாவது மேரேஜ் லைஃப் பிரேக்கில் இருக்கும். எஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஒன்று டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பீங்க, அவங்களோட வாழவே முடியாதுங்கிற அந்த முடிவில் தான் இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க. சில பேருக்கு அது ஒரு இன்ட்யூஷனில் வருது. முடிவெடுக்கிறத சிரமப்படுறீங்க. உங்களுக்கு ஜாபில், நீங்கள் உங்களோட ஜாபில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஈகோ கிளாஷ் அதெல்லாம் இருக்குது. தேர்ட் பார்ட்டி எப்போ மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயர் சொன்னேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம், 3 மந்த், ஓகேவா, 3 மந்த் இல்லைனா 1 இயர். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோவெல்லாம் தூக்கி போடுங்க, ஹெல்த்தை கவனிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாங் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போவும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் அந்த லைஃப் பார்ட்னர். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வந்திருக்கும், அந்த லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் கூட அவங்களும் இப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் வந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ இது எப்போ சரியாகும் அப்படின்னா, இதுக்கு காரணம் நிறையா உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, உங்களோட ஃபெயிலியர், உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே தான் காரணம் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரணும், வந்துச்சுன்னா எல்லாமே நடக்குன்றாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்டேட் பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நியூ மாற்றங்களை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் 3 மாதத்தில் இல்லைன்னா 1 இயரில் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்து செகண்ட் லைஃப், ஃபஸ்ட் லைஃப் நோ காண்டாக்டில் இருக்குது, ஆனால் செகண்ட் லைஃப்லேயும் சில பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை லவ் லைஃப்பில் நீங்கள் இருக்கலாம். அந்த செகண்ட் லைஃபும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஓகே, ஸோ இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட நியூ பார்ட்னர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கும் வந்து ஆழ்மன ரெக்கார்டு, அவங்க இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசலாம், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் கவனம் தேவை. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான இந்த வாழ்க்கை ஸ்ட்ரகிளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அது வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நேமு, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் அந்த பிளேஸு மென்ஷன் பண்ணி எனக்கு கன்சல்டேஷன் வேணும், பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் போடுங்க. அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை எப்படி சரி பண்ணிக்கணுமோ அப்படி சரி பண்ணிக்க முடியும், ஈஸியான மெத்தடில். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நான் சொல்லித்தர மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தான், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்கிட்ட சரண்டர் தான். சொல்லித்தர விஷயத்தை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்கள் தலைவிதியை மாற்றிக்கலாம்.
எப்படி ஒரு காட்டு வழியாக போகிற பயணத்தில் கவனமாக எப்படி கொண்டு போய் உங்களை எந்த இடத்துல நீங்கள் போய் சேரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம். ஓகே, எந்த சிங்கம், புலி, கரடி, அந்த நெகட்டிவான பீப்புள் உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது, உங்களுக்கான விஷயத்தில் உங்கள் லைஃப்பை பறிச்சுக்கிறது, உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு அப்படி தூசு மாதிரி உஃப்னு ஊதி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களாம் லோயர் எனர்ஜி பீப்புள். அவங்களால உங்களை ஸ்ட்ராங்காக க்ராஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை பவர் பண்ணி விட்டுருவேன். ஸோ உங்கள் எனர்ஜி தான் பவராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அந்த லோயர் எனர்ஜி பீப்புளோட எண்ணங்கள் பலிக்காது. புரியுதா? ஓகே, சரி. நம்மளோட சேனலில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்டில் ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை தட்டி விடுங்க. அது நிறைய பேருக்கு ரீச் பண்ணணுமா? ஓகேவா? அதை கொஞ்சம் பண்ணி விடுங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.